ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, தோட்டத்தில் வந்து க்ளீனிங் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தீனிக்கட்டை வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. அதை வந்து அறுத்து விட்ட உடனே திரும்ப வந்து வளரலை. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஈவினிங்குள்ளே க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு கட்டையெல்லாம் வந்து வெட்டிட்டு வந்து வச்சேங்க. தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வச்சோம். ஃபுல்லாக வந்து வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து 1 வீக்கில் வந்து நல்லா வளர்ந்து வந்துடுங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு தடவை தண்ணி கட்டணும். ஸ்லாண்டிங்காக தாங்க வைக்கணும். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து அறுத்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பில்லு இப்போ ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாமே இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. சரி, இதை அறுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டஞ்செடி வந்து போட்டிருந்தோம். அதுவும் அறுவடைக்கு வந்துருச்சு. காய் எல்லாமே காய்ச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காய் தான் வச்சிட்ருக்கு. சரி, புல்லு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப நிறைய இருந்தது. களை எல்லாம் பிடுங்கி விட்டோம்னா காடும் சுத்தமாகவும் மாட்டுக்கு வந்து புல்லும் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காய் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காய் தான், ஒரு செடியில் ஒரு காய் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஓட்டி விட்டு வேறு செடி தாங்க வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ வந்து களை ஏறிடுச்சு. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.